வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, க்ரோச்செட் பேபி ட்ரெஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இதை வந்து செஞ்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் ரெண்டு ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்துட்டு என்னென்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறமா டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணி இந்த க்யூட்டான பேபி ட்ரெஸ் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ 2 yarn யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 2 கலர் நூல் வச்சு தான் நான் அந்த பேபி ட்ரெஸ் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஹூக் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 mm ஹூக் சைஸ் நான் வந்து எடுத்துருக்கிறேன். நான் இன்னைக்கு 0 to 3 months பேபிக்கான பேபி ட்ரெஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செயின்ஸ் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போது ஸ்லிப் நாட் போட்டு நம்ம வந்து செயின் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு 62 செயின் வந்து போட போகிறேன். 62 செயின் போட போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபுல்லாக செயின்லாம் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 62 செயின் போட்டிருக்கிறேன். அது போக எக்ஸ்ட்ராவாக இப்போ ஒரு 2 செயின் போட்டுக்கிறேன். 1 2. இப்போ 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது செயினில் வந்துட்டு ஆஃப் டபுள் க்ரோஷே வந்து போடணும். ஸோ 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வது இருக்கிற அந்த செயினில் ஆஃப் டபுள் க்ரோஷே வந்து போடணும். ஸோ பேசிக் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு எப்படி போடணும் தெரியல அப்படின்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி எண்டு கார்டு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற ஒவ்வொரு செயின்லேயுமே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஆஃப் டபுள் க்ரோஷே வந்து போட்டுகிட்டே வரலாம். ஸோ லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம இந்த ஆஃப் டபுள் க்ரோஷே தான் போட்டுகிட்டே வர போகிறோம். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே நான் வந்துட்டு ஆஃப் டபுள் க்ரோஷே வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம 2 சைட்லேயும் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணுங்கள். அந்த பின்னல் வந்து மாறிடக்கூடாது நமக்கு. ஸோ கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருப்போம் இல்லையா, அந்த செயினில் நம்ம வந்துட்டு இப்போது ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்ட அந்த செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நூல் வந்துட்டு நம்ம இந்த செயின் போட்டிருந்தோம் இல்லையா, இது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 செயின் வந்து போட்டுக்கிறேன். இப்போ 3 செயின் போட்டாச்சு. இது வந்துட்டு ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டதுக்கு நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த செயினில் நம்ம வந்துட்டு ஆஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ கண்டினியூஸாக 4 செயின்லேயுமே நம்ம ஒவ்வொரு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 செயின் போட்டிருக்கிறோம், அதையும் நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு வந்து 5 ஆஃப் டபுள் க்ரோஷே அப்போ கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே. இப்போ அடுத்தது நம்ம 2வது ஆஃப் டபுள் க்ரோஷே வந்து போடுறோம். ஸோ இன்னும் இதே மாதிரி நம்ம 3 செயினில் ஒவ்வொரு ஆஃப் டபுள் க்ரோஷே வந்து போட்டுக்கலாம். ஸோ
செயின் ஒரு செயினையும் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போடுங்க, அதை பார்த்துக்கோங்க. இப்போ 3 போட்டாச்சு. அடுத்தது 4வது செயின்லையும் ஒரு half double crochet. ஸோ 4 செயின் மொத்தம் போட்டிருக்கிறோம். அடுத்து 5வது செயின்லையும் ஒரு half double crochet. இப்போ 5 செயினில் போட்டாச்சு. 6வது செயினில் வந்து என்ன பண்ணணும்னா 2 half double crochet வந்து போடணும். ஸோ 6வது செயினில் 2 half double crochet வந்து போடலாம். ஸோ இதே தான் ப்ராசஸ் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற 5 செயின்லையும் ஒவ்வொரு half double crochet போடணும். 6வது செயினில் வந்துட்டு 2 half double crochet வந்து போடணும். இப்போ 5 செயினில் ஒவ்வொரு half double crochet போட்டாச்சு. இப்போ 6வது செயினில் 2 half double crochet வந்து போடணும். ஸோ அதே ஸ்பேஸில் இன்னொரு half double crochet போட்டாச்சு. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இதே மாதிரி நம்ம லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். அந்த ஒரு 3 செயின் போட்டிருப்போம் இல்லையா, அந்த 3வது செயினில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அழகான சர்க்கிள் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம அடுத்த ரோ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அகெயின் நம்ம ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு செயின்லேயுமே நம்ம ஒவ்வொரு half double crochet மட்டும் போட்டுட்டு வரணும். ஸோ இருக்கிற எல்லா செயின்லேயுமே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு half double crochet மட்டும் போட்டுட்டு வர போகிறோம். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டில் ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். அதே மாதிரி அந்த 3 செயின் போட்டுப்போம் இல்லையா, அந்த 3வது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 3 செயின் போட்டுக்கலாம். இந்த 3 செயின் வந்துட்டு ஒரு half double crochet போட்டு தான் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் வந்து என்ன பண்ணோம்னா 5 செயினில் half double crochet போட்டோம். 6வது செயினில் வந்துட்டு 2 half double crochet போட்டோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா 7 செயினில் ஒவ்வொரு half double crochet போட போகிறோம். 8வது செயினில் 2 half double crochet போட போகிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு ஒரு half double crochet நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ 7 செயினில் ஒரு half double crochet போட சொன்னோம். அதில் ஒரு செயின் போட்டாச்சு. மீதி நம்ம இன்னும் 6 செயினில் ஒவ்வொரு half double crochet போடணும். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு அப்போது 7 half double crochet இருக்கும். ஸோ 8வது செயினில் 2 half double crochet வந்து போடணும். பார்த்தீங்கன்னா 7 செயினில் half double crochet போட்டிருக்கோம். இப்போ 8வது செயினில் 2 half double crochet போட போகிறோம். ஸோ இப்போ 8வது செயினில் 2 half double crochet போட்டிருக்கோம். அடுத்து 7 செயினில் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு half double crochet போடணும். 8வதாக இருக்கிற செயினில் 2 half double crochet வந்து போடணும். ஸோ இதே இது நம்ம ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ 7 செயினில் half double crochet, ஒவ்வொரு half double crochet, 8வது செயினில் 2 half double crochet. ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம்.
இப்போ அடுத்து நம்ம 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற ஒவ்வொரு செயின்லயுமே ஒவ்வொரு ஆஃப் டபுள் crochet போட்டுட்டு வர போறோம். ஸோ லாஸ்ட் எண்டு வரைக்குமே இதை தான் பண்ண போறோம். இருக்கிற ஒவ்வொரு செயின்லயும் நம்ம ஒவ்வொரு ஆஃப் டபுள் crochet அப்படியே போட்டுட்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஆஃப் டபுள் crochet அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம். அடுத்து நம்ம வந்துட்டு டபுள் crochetயும் போட போகிறோம். ஸோ நீங்கள் இதே இது கண்டினியூவாக போட உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடு வந்துட்டு நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். இப்போ அடுத்த ரோக்கு நம்ம அதே மாதிரி 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 9 செயினில் ஒவ்வொரு ஆஃப் டபுள் crochet, 10வது செயினில் 2 ஆஃப் டபுள் crochet போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 செயினில் ஆஃப் டபுள் crochet போட்டோம். 6வது செயினில் வந்துட்டு 2 ஆஃப் டபுள் crochet போட்டோம். அதுக்கப்புறமா 7 செயினில் ஒவ்வொரு ஆஃப் டபுள் crochet, 8வது செயினில் 2 ஆஃப் டபுள் crochet போட்டிருந்தோம். இப்போ அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 9 செயினில் ஒவ்வொரு ஆஃப் டபுள் crochet, 10வது செயினில் 2 ஆஃப் டபுள் crochet போட போகிறோம். ஸோ இந்த 3 செயின் போட்டது ஆல்ரெடி நம்ம ஒரு ஆஃப் டபுள் crochet போட்டதை எடுத்துக்கணும். ஸோ மீதி ஒரு 8 செயினில் ஒவ்வொரு ஆஃப் டபுள் crochet போட்டால் நமக்கு 9 செயின் கிடச்சிரும். ஸோ 10வது செயினில் நம்ம வந்துட்டு 2 ஆஃப் டபுள் crochet வந்து போடணும். ஸோ இப்போ நம்ம அந்த 10வது செயினில் 2 ஆஃப் டபுள் crochet போடணும். ஸோ இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 9 செயினில் ஒவ்வொரு ஆஃப் டபுள் crochet, 10வது செயினில் 2 ஆஃப் டபுள் crochet. ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். 9 செயினில் ஒவ்வொரு ஆஃப் டபுள் crochet போட போகிறோம். 10வது செயினில் 2 ஆஃப் டபுள் crochet போட போகிறோம். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். இப்போ அடுத்த ரோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு செயின்லயும் ஒவ்வொரு ஆஃப் டபுள் crochet வந்து போட்டுட்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு டபுள் crochet, ஆஃப் டபுள் crochet போடுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்துட்டு ஆஃப் அ டேயில் கூட நம்ம இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு ஆஃப் டபுள் crochet மட்டும் போட்டுட்டு வர போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நான் நெக்கு அந்த போர்ஷனுக்கு வந்துட்டு ஒரே கலர் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு வேறு வேறு கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி கலரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 11 செயினில் ஒவ்வொரு ஆஃப் டபுள் crochet, 12வது செயினில் 2 ஆஃப் டபுள் crochet வந்து போட போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 செயினில் ஒவ்வொரு ஆஃப் டபுள் crochet, 6வது செயினில் 2 ஆஃப் டபுள் crochet. அதுக்கு அடுத்தது இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 8வது செயினில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்து 10வது செயினில் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12வது செயினில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 11 செயினில் ஒவ்வொரு ஆஃப் டபுள் crochet, 12வது செயினில் நம்ம வந்துட்டு 2 ஆஃப் டபுள் crochet வந்து போடுறோம்.
ஸோ உங்களுக்கு நெக் போர்ஷன் வந்து எந்த அளவுக்கு வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பேசிக் செயின் போட்டோம்ல அதை வந்துட்டு நீங்கள் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வரணும். ஸோ நீங்கள் 6 மந்த் ஆகட்டும், 1 இயர் பேபி, 2 இயர் பேபிக்கு செய்கிறதா இருந்தால் அந்த பேசிக் செயினை வந்து கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 11 செயினில் ஒவ்வொரு ஆஃப் டபுள் குரோஷே, 12வது செயினில் 2 ஆஃப் டபுள் குரோஷே போட்டிருக்கோம். ஸோ இதே இது ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ அடுத்து நம்ம 3 செயின் போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டு ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு ஆஃப் டபுள் குரோஷே போட போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட அந்த நெக் போர்ஷனோட லாஸ்ட் ரோ. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ ஒவ்வொரு செயின்லேயுமே நான் வந்துட்டு ஒவ்வொரு ஆஃப் டபுள் குரோஷே வந்து போட்டுட்டு வர போகிறேன். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு இதுக்கப்புறம் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது ஃபுல்லாகவே நம்ம ஸ்கர்ட் டைப் வர போகுது. ஸோ இது வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த நெக் போர்ஷன். ஸோ இதில் நம்ம இப்போ லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். இப்போது நான் இந்த ரோவோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு அடுத்தது இருக்கிற செயின்லேயும் இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரே கலர் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போது வேறு கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ 2 செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடுறேன். ஸோ ஒரு செயின் போட்டு நீங்கள் வந்துட்டு நூலை கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு அந்த நெக் போர்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் கீழே வந்துட்டு நம்ம அதுக்கு அடுத்து ஸ்கர்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோல் அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கர்ட் வந்துட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு செயின்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இதில் ஒரு செயினில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த கலர் நூல் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டு நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து டபுள் குரோஷே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ நேரம் நம்ம ஆஃப் டபுள் குரோஷே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ இதில் டபுள் குரோஷே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு செயின் வந்து போட்டுட்டு அதே ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம டபுள் குரோஷே போட போகிறோம். இப்போ ஒரு டபுள் குரோஷே போட்டாச்சு. இப்போ அந்த பேக்கில் அந்த எக்ஸஸ் இருக்குல்ல நூல், அதையும் நம்ம சேர்த்தே நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது அது வந்துட்டு உள்ளே ஹைட் ஆயிரும். இப்போ அடுத்த டபுள் குரோஷே வந்து போடுறோம். இன்னும் ஒரு டபுள் குரோஷே வந்து போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டபுள் குரோஷே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ 4வது இருக்கிற செயினில் 2 டபுள் குரோஷே வந்து போடணும். ஸோ ஒன்று போட்டாச்சு. அதே ஸ்பேஸ்க்குள்ளே இன்னும் ஒன்று. சரிங்களா? இப்போ நம்ம அதோட ப்ராசஸ் இதுதான். 3 செயினில் ஒவ்வொரு டபுள் குரோஷே, 4வது செயினில் 2 டபுள் குரோஷே. இப்போ ஒரு செட் போட்டிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு இதே மாதிரி 2 செட்டு போடணும். இப்போ 3 டபுள் குரோஷே போட்டிருக்கோம். 4வது செயினில் 2 டபுள் குரோஷே வந்து போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 செட் போட்டாச்சு. நம்ம 3 செட் போடணும்னு சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு செட் வந்து இது போட்டுக்கலாம். ஸோ 3 டபுள் குரோஷே,
2 டபுள் crochet. சரிங்களா? இந்த ரோ ஃபுல்லாவே நம்ம இத தான் கண்டினியூ பண்ண போறோம். இப்போ லாஸ்டா ஒரு செட் போடுறோம். 3 செயின்லயும் ஒவ்வொரு டபுள் crochet, 4வது செயின்ல 2 டபுள் crochet. இப்போ 4வது செயின்ல 2 டபுள் crochet வந்து போடலாம். இப்போ நம்ம ஒரு செயின் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆர்ம் ஹோல் ரெடி பண்ணனும். சோ அதுக்கு வந்து என்ன பண்ணனும்னா 18 செயினை ஸ்கிப் பண்ணனும். சோ கவுண்ட் பண்ணிக்கலாம். சோ நான் இதல பாத்தீங்கன்னா 18 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 19வது செயின்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சோ நீங்களும் ஃபர்ஸ்டே மார்க் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ 18 செயினை விட்டுட்டு 19வது செயின்ல ஒரு டபுள் crochet வந்து போடுறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா 2 டபுள் crochet போட்டுட்டு ஒரு செயின் போட்டோம். ஒரு செயின் போட்டுட்டு 18 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 19வது செயின்ல ஒரு டபுள் crochet போட்டுருக்கோம். சோ நமக்கு பாருங்க ஆர்ம் ஹோல் வந்து கிடைச்சிடுச்சு. இப்போ நம்ம 3 டபுள் crochet போடணும். ஆல்ரெடி இப்போ ஒரு டபுள் crochet போட்டுட்டோம். இப்போ இரண்டாவது டபுள் crochet போட்டாச்சு. இன்னும் நம்ம ஒரு டபுள் crochet போட்டுட்டு அதுக்கு அடுத்து 4வது செயின்ல 2 டபுள் crochet வந்து போடணும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 3 இது கிடைச்சிட்டு. சோ இப்போ 4வது செயின்ல 2 டபுள் crochet வந்து போடுறோம். சோ நமக்கு இதுல ஒரு செட் கிடைச்சிடுச்சு. இன்னும் நம்ம இதுல 5 செட் போடணும். சோ இதே மாதிரி 5 செட் போடணும். 3 டபுள் crochet, 4வது செயின்ல 2 டபுள் crochet. சோ இப்போ நம்ம இரண்டாவது செட் போட்டுட்டு இருக்கோம். சோ 3 செயின்லயும் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டபுள் crochet போட்டுறோம். 4வது செயின்ல 2 டபுள் crochet. சரிங்களா? இப்போ நம்ம 2 செட் போட்டாச்சு. இன்னும் நம்ம 4 செட் போடணும். சோ அது வரைக்கும் ஃபுல்லா போட்டுட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ 6 செட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம அடுத்த ஆர்ம் ஹோல் வந்து போடணும். சோ இதல போட்டுறோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும். சோ ஒரு செயின் வந்து போட்டுட்டு 18 செயினை வந்துட்டு ஸ்கிப் பண்ணனும். 19வது செயின்ல நம்ம ஒரு டபுள் crochet வந்து போடணும். நான் ஏற்கனவே 18 செயினை ஸ்கிப் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்போ இதுலயும் நம்ம வந்துட்டு அந்த 18 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 19வது செயின்ல தான் நம்ம டபுள் crochet வந்து போடணும். சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 19வது செயின்ல ஒரு டபுள் crochet. இந்த 19வது செயின்ல ஒரு டபுள் crochet போடுறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டுட்டு தான் டபுள் crochet வந்து போடணும். சோ இப்போ நமக்கு 2 ஆர்ம் ஹோலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் 3 டபுள் crochet, 4வது செயின்ல 2 டபுள் crochet வந்து போடணும். இதே மாதிரி 3 செட் நம்ம வந்து போடணும். சரிங்களா? இப்போ 3 செயின் போட்டாச்சு. 3 செயின்லயுமே நம்ம ஒவ்வொரு டபுள் crochet வந்து போட்டுருக்கோம். 4வது செயின்ல 2 டபுள் crochet போட போறோம். சோ இதே மாதிரி நம்ம இன்னும் 2 செட் போடணும். மொத்தமா நமக்கு பேக் சைடுல வந்துட்டு 3 செட் இருக்கும். சோ இத வந்து ஃபுல்லா போட்டுட்டு அதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இன்னும் நம்ம ஒரு செட் மட்டும் போட வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு செயின்லயும்
ஒவ்வொரு டபுள் crochet. சரிங்களா? அந்த 3 செயினில் ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் crochet போட்டுட்டு 4வது செயினில் 2 டபுள் crochet. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஒரு செயினில் 2 டபுள் crochet வந்து போடுறோம். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட டபுள் crochet செயின் இருக்கு இல்லையா, ஒரு செயின் போட்டுட்டு ஒரு டபுள் crochet போட்டிருந்தோம். அந்த டபுள் crochetயோட செயினில் ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ஸ்கர்ட் டைப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சைட்லேயும் அந்த ஆம்கோல் இருக்குது. இனிமேல் நம்ம கீழே ஃபுல்லாகவே அந்த ஸ்கர்ட் டைப்புக்கு ரெடி பண்ணணும். ஸோ இனி வர்ற அடுத்தடுத்த ரோஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு செயின்லேயுமே ஒவ்வொரு டபுள் crochet மட்டும் போட்டுட்டு வர போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு வாங்க. ஸோ ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு டபுள் crochet. ஸோ இந்த பேட்டர்ன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான். ஸோ ஈஸியாக நம்ம வந்து போட்டுடலாம். ஹாஃப் டபுள் crochet டபுள் crochet போடுறதுக்கு உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா போதும், ஈஸியாக ரொம்ப குயிக்காகவே போட்டுடலாம். ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம டபுள் crochet வந்து ஒவ்வொரு செயின்லேயும் போட்டுட்டு லாஸ்ட் எண்டில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ டபுள் crochet மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இனி வர்ற அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டபுள் crochet போட்டுட்டு ஒரு செயின் போட்டு அதுக்கு அடுத்ததுமா ஒரு டபுள் crochet போட்டிருப்போம். ஸோ அந்த ஆம் ஹோலில் இருக்கும். ஸோ அந்த ஆம் ஹோலுக்குள்ளே நம்ம 2 டபுள் crochet போடுற மாதிரி வரும். ஸோ அது மட்டும் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஆர்ம் ஹோல் அது வந்து பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக போட்ட டபுள் crochet இருக்குது, அதில் வந்துட்டு இப்போ நம்ம அந்த செயினில் ஒரு டபுள் crochet வந்து போடுறோம். அப்புறமா ஒரு செயின் போட்டுருந்தோம். ஸோ அதை கரெக்டாக வச்சுட்டு அந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு டபுள் crochet. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம டபுள் crochet போட்டிருந்தோம் இல்லையா, அந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு டபுள் crochet. ஸோ இதே மாதிரி தான் நம்ம அடுத்து இருக்கிற அந்த ஆர்ம் ஹோல் அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயும் நம்ம இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஒரு செயின் இருக்குது, அதுக்கப்புறமா டபுள் crochet செயின் இருக்குது. ஸோ 2 இதுலேயுமே நம்ம வந்துட்டு டபுள் crochet போடணும். ஸோ இது ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் அது வந்து போட்டுட்டேன். ஸோ இதே இது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, மேலே அந்த நெக் போர்ஷனுக்கும் கீழே
அந்த எண்டில் வந்துட்டு அந்த பார்டருக்கும் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பிளெயினாக இருந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இப்போ மேலே வந்துட்டு ப்ரௌன் கலர் கீழே ப்ளூ கலர் போட்டிருக்கதால நான் வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக வந்து போட போகிறேன். ஸோ மேலே நெக்குக்கு வந்துட்டு ப்ளூ கலர் வந்து டிசைன் பண்ண போகிறேன். கீழே இந்த பார்டரில் ப்ளூ கலர் தான் இருக்குது. ஸோ மேலே அந்த நெக் போர்ஷனுக்கு போட்டிருந்தோம் இல்லையா, அதே கலரில் ப்ரௌன் கலரில் நான் வந்துட்டு போட போகிறேன். இப்போ இதை ஏதாவது ஒரு செயினில் நம்ம வந்துட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 5 செயின் போட்டுக்கலாம். ஒன்று, 2, 3, 4, 5. இப்போ 5 செயின் போட்டாச்சு. அடுத்து இருக்கிற செயின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஹூக்கை உள்ள விட்டு நம்ம வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இப்போ அகெயின் நம்ம வந்துட்டு ஒரு 5 செயின் போட போகிறோம். அஞ்சு செயின் போட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்கிற அந்த செயினுக்குள்ள ஹூக்கை உள்ள விட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ராசஸ். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா 5 செயின் போடுறோம். அதுக்கு அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறமா 5 செயின் போடுறோம். அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸோ இதே தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ மேலே அந்த நெக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட அழகான க்யூட்டான பேபி ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கீழேயும் நான் அந்த பார்டர் வந்து போட்டிருக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் அந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த கை பக்கத்தில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ளூ கலரில் ஒவ்வொரு செயின்லேயும் சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்டர் மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்துட்டு இந்த பேபி ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.